எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து, இந்த ஒரு நாளிலும் சூரியன் உதிப்பது போல எங்களுடைய உள்ளங்களை உங்களுடைய நிழலுக்கு உதிக்கச் செய்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதிகாலமே உண்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உமக்கு ஆராதனை செய்யவும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நேர் அழைத்து வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அணிக்கிரகம் தர வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலையிலே எங்களுக்கு இறங்கி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய நன்மையினாலும் எங்களை முடிசூட்டி எங்களை வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 100 சபையார் யாவரும் எழுந்து நின்று இதை வாசித்து நாம் நம்முடைய ஆராதனை சங்கீதம் 100 இது 1-5 வசனம் எல்லாம் சேர்ந்து சபையார் யாவரும் முனைந்து வாசிப்போம். ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த வல்ல தேவனை போற்றுவோம். அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நினைத்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது. சபையார் யாவரும் எழுந்திருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை போற்றவும், உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையும் நாங்கள் அதிகமாக உணரத்தக்க ஒரு வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்திலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீ தந்து எங்களை கிருபையாய் நடத்தி வருகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே கல்வாரி சிலுவையை நாங்கள் அனுதினமும் நோக்கி பார்க்க உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஊழியர்களை தொடர்ந்து நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுக்கும் நீ தொடர்ந்து அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். பாடல்கள் வழி, ஜெபங்களின் வழி, இசைக்கருவிகளின் வழியாகவும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தின் வழியாகவும் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுதல் செய்கிறோம். வேத வசனத்தை ஏந்தி வந்த உம்முடைய மகன் மேலும் உம்முடைய அணைக்கரகம் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கும் அருள்தாரும். லைஃப் வழியாக இணைகின்ற நல்ல உள்ளங்களுக்காக உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பல இடங்களிலிருந்தும் இந்த தேவ செய்தியை, இந்த ஆராதனையை உற்று நோக்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் தர அவர்களையும் உடைய ஆவியினால் நிரப்பி வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, பணிந்து குனிந்து நிற்கிறோம். கல்வாரியின் இரத்தம் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறல்களையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயபக்தி உள்ள ஆராதனை ஏறெடுக்க நீர் அருள் புரியுமாறு கூட வேண்டுதல் செய்கிறோம். சுவாமி, எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் அமரவும். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம். கைகளை தட்டி நாம் பாடலை பாடுவோம். அருமையான பாடல். Thank you.
இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51. சபையார் யாவரும் எழுந்திருக்கு சங்கீத பகுதியை வாசிக்கிறோம். சங்கீதம் 51. சங்கீதம் 51 1 19 வரை. பட்சிபாளின் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனே, ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடந்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதியை விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அனுப்பியிருக்கிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க கண்டுள்ளீர், அந்த ஞானத்தை எனக்கு நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது என் ஒழுக்கின எலும்புகளுக்கு அளிக்கும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பணிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். சகல பணியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை என்னை புறக்கணிக்கிறேன். சீயோனுக்கு உமது உள்ளத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. 19 வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்திலே காளைகள் பலியிடுவார்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையார் யாவரும் அமர்ந்திருக்கிறேன். இந்த சங்கீத பகுதியில் மிகவும் அருமையான ஒரு பகுதி சங்கீதம் 51. தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பிற்பாடு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் தாவீதினிடத்தில் வந்து அவர் செய்த பாவங்களை அவருக்கு உணர்த்தும் போது அவர் மனம் கசிந்து அழுது தேவனிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வருஷத்தில் மிகவும் முக்கியமான வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அவருடைய மனசு பாருங்க, அவர் தான் பாவம் செய்தாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் போது அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும்
மனத்தாழ்மையோடு கூட கடவுளிடத்தில் எப்படி மன்றாடுறாங்க? தேவனே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். அது எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. தாவீதை பார்த்து கடவுளே சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆனா அவருடைய மனம் திரும்புதல் கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தபடினால பொல்லாங்கானதை நடப்பித்தே. நீர் பேசும்போது, அப்படின்னா அவர் தவறு செய்யும் போது கடவுள் அவருக்கு அந்த பேசும்போது நீ தவறு செய்யறன்ற அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லாத போது சொல்றாரு, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, நீ பேசும்போது கூட அந்த பேச்சுக்கு நான் செவி கொடுக்கல. அப்படி கடவுளே பேசும்போது அந்த சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்கல. நீ நியாயம் தீர்க்கும் போது கூட உன்னுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை. பின்ன கடவுள் மகா பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை வெறுக்கிறவர், பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர் தான் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கை செய்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமும் சில வேளைகளில் தவறும் பொழுது நாமும் கடவுளிடத்தில் மனதார நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். தேவன் பேசும்போது நாட்டான் தீர்க்கதரிசி வந்து அவருடைய பாவத்தை உணர்த்தும் பொழுதும் கூட அவர் மனம் திரும்புகிறதை நான் பார்த்தேன். மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். இந்த நல்ல வசனத்திற்காக நாம் நன்றி செலுத்திக் கொண்டு நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தேவனுக்கு செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். போதகை ஜெபத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இறுதி சரணம் வரும்போது சபையால் எழுந்து நிற்க கர்த்தரே, இன்னேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். Thank you.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கம் உள்ள தேவனே, மனம் இறங்குகிற தேவனே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை படைத்து எங்களை பராமரிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீ கிருபையாய் எங்களுக்கு இறங்கி இதோ இந்த வாரம் முழுவதும் உம்முடைய காக்கும் கரம் எங்கள் மேல் இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுடைய பாவங்களை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னியும். தேவனே, உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய சிந்தையினாலும் எங்களுடைய இருதயங்களினாலும் கைகளினாலும் கால்களினாலும் நாவினாலும் கண்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் தேவனே நீர் அறிந்தவராக இருக்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, பாவங்களை மன்னிக்கிறவரே, உம்மிடத்தில் மன்னிப்புகள் ஏராளம் உண்டு. அப்படியாய் கர்த்தாவே, இதோ கிருபையாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இது இந்த வேலையில எங்களுடைய ஜெபம் கேளும். கர்த்தாவே, நீர் இம்மட்டும் எங்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொழிந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இல்லம், தேவனே, இந்த அருமையான தேசத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறீர். தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை கைவிடாமல் வழிநடத்தி வந்தவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பன் அரவணைப்பது போல, தாய் தேற்றுவது போல நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து எங்களை தேற்றி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அரணான பட்டணமே, தேவனே, உம்முடைய நிழலிலே நாங்கள் தஞ்சம் புகுற, எப்படியாக தஞ்சம் புகுந்து ஆண்டவரே எங்களை அமைதிப்படுத்துகிறவரே, உம்முடைய சகல ஆறுதலினாலும் எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, எங்களுடைய கண்ணீரை துடைப்பவரே, கர்த்தாவே, இப்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டிய இந்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே கிருபையாய் இறங்குவீராக. ஆண்டவரே, சரீரத்திலே நோய் உற்றவர்களும், கர்த்தாவே, சரீரத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களும், சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் தாமே இறங்கி அவர்கள் எல்லாரிலும் தேவனே அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுடைய நோயை கர்த்தர் குணமாக்க வேண்டுதல் செய்கிறோம். தாயார் பார்வதி விசேஷமாக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாய்க்கு நீர் இறங்கி தொடர்ந்து கர்த்தாவே இந்த காலுள்ள புண்கள் ஆறி அவர்கள் சுகம் பெற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு நாளும் வலியின் வேதனையினால் சிரமப்படுகிற இந்த தாய்க்கு தேவன் தாமே இறங்கி சகல ஆறுதலையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மற்றும் டயாலிசிஸ்க்கு செல்கிறதான டேனி பிரசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு குமாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அவர்களை தொடுக்கிறாக. ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ்க்கு போகும் பொழுது கர்த்தருடைய பலமே அவர்களை தாங்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக மற்றும் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி அவர்களை நடத்துவீராக. குலாய் சகோதரி பிரபாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி யோசபிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உளுத்திராமல சகோதரி ஆறுமுகத்துக்காக ஜெபிக்கிறோம். தயார் சரஸ்வதிக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ராமநாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஏஞ்சலின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே தொடர்ந்து கும்மாஸ்ல சகோதரி செல்வராணிக்காக, கன்னியப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் தேவன் தாமே தொடுவீராக, அவர்களை குணமாக்குவீராக, சரீரத்திலே போதுமான பலத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. ஆமாண்டவரே, நீரே கிருபையாய் இறங்கி
இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே ஸ்கூல்ல அவர்களுக்கு கர்த்தாவே நீர் பாதுகாப்பு நல்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாத்தியார் கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ண ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே நீர் அவர்களை காத்துக்கொள்ள, படிக்க வேண்டிய காரியத்தை ஞானமாய் அவர்கள் படிக்க கல்வி ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் நேர்த்தியாக செய்ய ஆண்டவரே, பொருளாதார தேவைகளை கர்த்தர் கிருபையாய் சந்திக்க ஆண்டவரே, பெற்றோர்களுக்கு நீர்தாமே ஞானத்தை அருள நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். யாக கர்த்தாவே நீர் இறங்கி இந்த பிள்ளைகள் படிக்க தேவன் தாமே உதவி செய்கிறாங்க. SPM தேர்வு எழுதுகிறதான ஏஞ்சலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளுக்கும் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே மீதி இருக்கிற பரீட்சை சிறப்பாக எழுதி முடிக்க மகளுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, தொடர்ந்து இந்த வேலை அவர்களுக்கு நீடித்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வேலையை அவர்கள் பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து அந்த வேலையை செய்ய கிருபை பாராட்டும். ஆண்டவரே, முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சம்பாதிக்கிறதான அந்த சம்பாத்தியத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதற்கான திராணி அவர்களுக்கு உண்டாக்கும்படிக்க தேவன் தாமே அவர்களுடைய சம்பாத்தியத்தை பெருகச் செய்ய வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சிங்கையில இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தேவனே இறங்கி அவர்களை தொடுகிறார்கள், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களை பலப்படுத்துகிறார்கள். உம்முடைய ஆறுதலும் உம்முடைய சமாதானமும் அவர்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இறங்கி அவர்களை தொடும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த போர்டர் எப்போ திறக்கும் என்று எங்களோடு கூட இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, எகிப்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாக அற்புதமாக புறப்பட பண்ணினது போல ஆண்டவரே, இதோ இந்த எல்லைகள் திறக்கப்பட்ட ஆண்டவரே, தேவனே தங்களுடைய குடும்பத்தை சந்திக்கும்படியான அந்த நாட்கள் விரைவாக வரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரை கிருபையாய் இறங்கி அதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை தொடர்ந்து வழிநடத்த, திருச்சபையை கர்த்தாவே உம்முடைய பக்தியின் பாதையில் நடத்த அவர்களுக்கு தொடர்ந்து கிருபை பாராட்டுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாரத்திலிருந்து இந்த வியாழக்கிழமை இந்த பைபிள் ஸ்டடி ஜூம் வழியாக இந்த அநேக சபையால் இதில் கலந்து கொண்டு உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் அவர்கள் வளர தேவன் தாமே கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாருக்கு ஆண்டவரே நீரே உதவி செய்ய இந்த வேத தியானத்திலே அவர்கள் கலந்து கொண்டு தேவனே அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் பெருகச் செய்ய அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுடைய எல்லா இதர சபைகளில் நடக்கிற ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற வாரத்திலிருந்து நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வழிநடத்த ஜெபிக்கிறோம். புக்கெடிண்டா, குலாய், கும்மாஸ் எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் சிறப்பாய் நடத்த ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும். தகப்பனே, என்னுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் தொடர்ந்து செழிப்பாக இருக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேக்சின் மலேசியா தேசத்திலே வந்து சேர்ந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் அதை பெற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டி அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் சுகத்தோடு இருக்க தேவன் தாமே உதவி செய்கிறாக. இந்த நாட்டு தலைவர்களுக்கு, அரசாங்கத்திற்கு கர்த்தர் தொடர்ந்து ஞானத்தை தந்து தேவனே அவர்களை வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய சபை கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். தேவனே நீர் இறங்கி எல்லா காரியத்தையும் நீரே வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கூலாய் சபையை சேர்ந்த சகோதரி கோகிலா பிரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புக்கேரிந்தா சபையை சேர்ந்த சகோதரி கலைச்செல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனுடைய தாய்க்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக நீர் இறங்கி இவர்களை தொடர்ந்து வழிநடத்த வருகின்ற ஆண்டிலே கர்த்தருடைய நன்மையினால் அவர்களை முடிசூட்டி அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளிலே அவர்கள் தொடர்ந்து நடக்கும்படிக்கு கர்த்தாவே நீர் அவர்களை எல்லா ரீதியிலும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தொடர்ந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள மனவாட்டியாய் அவர்கள் நிற்க கர்த்தாவே அவர்களை கிருபையாய் நடத்தும். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளை உடைய கரத்திலே வைக்கிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான சவால்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பலவிதமான குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு இறங்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே வந்து தொழுது கொள்ள கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் தேவனை கட்டவிழ்க்க விட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள தேவன் தாமே உதவி செய்கிறார். மீண்டுமாக கர்த்தாவே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய வசனத்துக்கு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலோடு கூட நாங்கள் விடுத்திருந்த கிருபை பாராட்டும். உங்களுடைய அன்பின் கருத்தலைகளை வைக்கிறோம். வார்த்தை பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரே, அடியனை ஆட்கொண்டு அடியனை நடத்தும். இயேசு இன்ப நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51 56 வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் தொடங்கி 56ஆம் வசனம் வரை. பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தனது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாவுடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷனாகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்களா என்பதை அறிவீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரனுடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கு வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்களை வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, அதாவது ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய இரக்கத்தை அளவில்லாமல் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கத்தை நாம் எண்ணி பார்ப்போமானால் அது எண்ணிக்கைக்கு அடங்காததாய் இருக்கின்றது. அப்படியாக இரக்கம் பெற்ற நாம் இந்த பூலோகத்தில நாம் இரக்கம் காட்டும்படியாக தேவன் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். நம்ம தேசத்துல மாநிலத்துல, அந்த மாநிலத்தில ஒரு தாமான்ல தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், வைத்திருக்கிறார். எதற்கு?
நாம் பெற்ற இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்டும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் என்ன ஆகிறது, இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், இந்த இரக்கத்தின் கதவை நாம் மூடி விடுகிறோம். இந்த இரக்கம் காட்ட வேண்டிய நாம் இரக்கத்தின் கதவை நாம் மூடி விடுகிறோம். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி நாங்கள் இருதயத்தின் கதவை நாங்கள் மூடி விடுகிறோம் என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து இரண்டு அந்த முறைகளை மன்னிக்கணும், 2 வழிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த இரக்கத்தின் கதவை நாம் மூடுகிறோம். இதுதான் தேவ செய்தியின் தலைப்பு, க்ளோசிங் த டோர் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் கதவை மூடுதல். இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 51 56 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு அவருடைய நாட்கள் நெருங்கிவிட்டது. அப்படியாக அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார் தம்முடைய சீடர்களோடு கூட. அப்படியாக அந்த எருசலேமுக்கு போகிற வழியாக, அந்த போகிற வழியில அவர் சமாரியாவுக்கு அந்த வழியாக அவர் போக வேண்டியதாக இருக்கிறது. சரி, சமாரியாவுக்கு அந்த வழியாக அவர் போகிறாரு என்றால், அவர் வேணுன்றதுக்காக அவர் போல, அவருடைய இருதயத்தில் அது நியமித்து வைத்திருக்கிறாரு. அந்த வழியாக அவர் போக வேண்டும். அந்த சமாரியர்களை அவர் சந்திக்கணும் அப்படின்றத நிச்சயமாக அவருடைய இருதயத்துல அந்த தீர்மானம் அவருக்குள்ளாக இருந்திருக்கிறது. அப்படியாக அவர் அந்த சமாரியா பட்டணத்துக்கு அவர் போகிறார். ஆனால் சமாரியா பட்டணத்துக்கு அவர் போகும் பொழுது என்ன ஆகிறது, இந்த இரக்கம் வழங்குகிற கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இரக்கம் வழங்குபவருக்கு கதவை மூடுதல். இந்த சமாரியர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தை வழங்க வந்தவரை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். 51 வசனத்தில், பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இந்த சமாரியர்களை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சமாரியர்களை குறித்து உங்களுக்கு ஆழமான விளக்கம் வேண்டும் என்றால் நிச்சயமா உங்களுக்கு அது தேவை. ஆனா இப்ப விளக்கம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம், வீட்டுல போய் அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 2 Kings chapter 17. அதை நீங்க வாசித்தீர்கள் என்றால், இந்த சமாரியா பட்டணம் எப்படி உருவானது, அந்த சமாரியாவிலே யார் இருந்தார்கள், ஏன் இந்த சமாரியர்கள் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க என்பதை அங்க தெளிவா போட்டிருக்கிறத நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சரி, இப்ப என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு ஒரு கிராமத்துல வரும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, 53ஆம் வசனத்துல, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல the King James version, and they did not receive him because his face was as though he would go to Jerusalem அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தன்னுடைய முகத்தை திருப்பி அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப இதுல என்ன அடங்கி இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம படிக்கும் போது என்ன படிப்போம்,
அவர் சமாரியருக்கு வந்தோன்னு அப்படி இப்படியே தான் நேரா வந்தாரு, பட்டணத்துக்கு வந்தோன்னு மூஞ்சி அப்படி திருப்பிக்கிட்டாரு அப்படின்னு இல்லை. இது என்ன அப்படின்னாக்கா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் இந்த சமாரியா பட்டணத்துல அதிகமான நேரத்தை அவர் செலவு பண்ண விரும்பலை. ஏனென்றால் அவர் ஜெருசலேமுக்கு புறப்பட்டு போகணும். ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த நேரம், அந்த நாட்கள் விரைவாக வந்து விட்டது. அந்த நேரத்துக்குள்ளாக அவர் போக விரும்புகிறார். ஆனால் பாருங்க, இந்த இரக்கம் வழங்குகிற தேவன் இந்த சமாரியர் இருக்கின்ற அந்த பட்டணம், சமாரியருக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது, பகமை. ஆனாலும் இந்த சமாரிய பட்டணத்துக்கு அவர் போகிறத நம்ம பார்க்கணும். எவ்வளவுதான் அவசரம் உள்ள கிறிஸ்து இயேசு இருந்தாலும் அவர் அந்த இரக்கத்தை வழங்குவதில் அவர் தவறுவது இல்லை. அவர் அந்த வாய்ப்பை அவர் விடுவது இல்லை. சரி, இந்த சமாரியர்கள் ஏன் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? பிரியமானவர்களே, நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தோடு கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுது? இந்த சமாரியர் நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு தேவாலயம் இருந்தது. அங்க ஒரு தேவாலயம் இருந்தது. தேவன் ஏற்படுத்திய தேவாலயம் எங்க இருக்கணும்? எருசலேம் தான் அந்த ஒரே ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல தான் அந்த இஸ்ரவேல் எல்லா ஜனங்களும் அங்க ஆராதனை செய்யணும். வருஷத்துல 3 பண்டிகையில ஆண்கள் எல்லாரும் அந்த அந்த பண்டிகையில அவங்க கலந்து கொள்ளணும். இப்படி தேவன் ஒரு பிரமாணங்களை ஏற்படுத்தி இருந்தார். ஆனா இந்த சமாரியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எருசலேம் ரொம்ப தொலைவு, எருசலேமுக்கு போக கூடாது. பின்னணியில நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அவங்க ஒரு ஆலயத்தை அங்க உண்டு பண்ணிட்டாங்க. சரி, இந்த ஆலயத்துல தான் அவங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னு அந்த முற்பிதாக்கள் ஏற்படுத்திய அந்த நம்பிக்கையில இந்த சமாரியர்கள் ஊறி போனாங்க. அதனாலதான் பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? அந்த சமாரியா பெண் கதை. சரிங்களா? அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி, யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 4:20 வாசிங்க. 19, 20 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். சரிங்களா? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த சமாரியாவிலே அந்த கெரிசிம் என்ற மலையிலே அங்க ஆலயம் இருக்கிறது. அங்கதான் தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். அப்புறம் நீங்கள் எருசலேமில் இருந்து ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றார். சரிங்களா? இப்ப சமாரியா பெண் சொல்றா, எங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. ஆனா நீங்க இயேசு பார்த்து சொல்றா, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க இந்த இந்த சமாரியா பெண்ணும் சரி, இந்த சமாரியர்களும் சரி, எங்களுக்கு எங்கள் முற்பிதாக்கள், எங்களுடைய பிதாக்கள் ஆயத்தம் பண்ணின, அவர்கள் ஸ்தாபித்த, அவர்கள் ஏற்படுத்திய இந்த ஆலயத்துல தான், இந்த கோவில்ல தான் நாங்க ஆராதனை செய்வோம். இது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க அந்த பாரம்பரியத்துல, அந்த நம்பிக்கையில அவர்கள் இருந்தார்கள். அப்ப இயேசு அப்படியாக வரும் பொழுது இந்த ஆலயத்தில், எங்க இந்த கெரிசிம் மலையில இருக்கக்கூடியதான அந்த ஆலயத்துல, அதுக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்கல. அந்த ஆலயத்துல தொழுது கொள்ளவும் அவர் விரும்பல. அது தேவன் ஏற்படுத்திய ஒரு ஆலயமும் கிடையாது. அதனால அவர் துரிதமாய் இந்த எருசலேமுக்கு அவர் போகிறார். அப்ப இந்த ஜனங்கள் பார்க்கிறாங்க, ஏன் எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய பிதாக்கள் ஸ்தாபித்த இந்த ஆலயத்தில் இயேசு அதை அங்கீகரிக்கவில்லை, ஏன் அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு தங்களுடைய இருதயத்துல அப்படிப்பட்ட சிந்தை இருக்கும் பொழுது, எங்களுடைய தொழுகையை, எங்களுடைய தொழுது இடத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த இயேசுவை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்ப என்ன செய்யறாங்க? இயேசுவை
அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன பார்க்கிறோம்னா, இந்த சமாரியர்களுடைய உள்ளத்துல என்னன்னா, தங்கள் பாரம்பரியம் எவ்வளவு ஆழமாக தங்களுடைய இருதயத்துல இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பாரம்பரியத்துல தாங்கள் இருக்கிறார்கள். தாங்கள் விட்டு கொடாமல் இந்த இயேசு இரக்கத்தை வழங்க வந்திருக்கிறார், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்பவர், அவர் விடுவிப்பவர் என்று அவர்கள் அறிந்திருந்தும் தங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து விடுபடாத, தங்களுடைய பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்து, தங்களுடைய பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் பழைய நம்பிக்கைக்கும் அதிலே ஊறி கிடக்கிற இந்த சமாரியர்கள் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அங்கீகரியாததுனால அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரக்கம் வழங்க வந்தவரை இந்த சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? தங்களுடைய பாரம்பரியத்தை அவர்கள் விட்டு கொடாததுனால. தங்களுடைய பாரம்பரியம், தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய மூட நம்பிக்கை, தங்களுடைய அவநம்பிக்கை, அதிலே அவர்கள் மூழ்கி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் அந்த சமாரியா பெண் சொல்றா, நாங்க காலகாலமா இங்கதானே நாங்க தொழுது கொண்டு வந்தோம், நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு அதுல இருந்து அவ விடுபட முடியாமல் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்ப இது இன்றைக்கு நமக்கு என்ன பாடம்? நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கு அவிசுவாசிகள் தான் இன்னும் இந்த பாரம்பரிய, இந்த ட்ரெடிஷனை, இந்த பாரம்பரியத்துல, இந்த மூட நம்பிக்கையில, இந்த அவநம்பிக்கையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு விசுவாசிகள் கூட இன்னும் இந்த பாரம்பரியத்துல தான் இன்னும் இருக்கிறாங்க. இந்த பாரம்பரியத்தை இன்னும் விட்டு விடாம, இந்த பாரம்பரியத்தை, இந்த ட்ரெடிஷன், இந்த கல்ச்சர், இந்த மூட நம்பிக்கை, இதெல்லாம் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இது நீங்க பார்க்கலாம். இந்த நாகரீகம் என்ற பேர்ல இன்றைக்கு இந்த மூட நம்பிக்கை, இந்த மூட நம்பிக்கையும் சரி, அல்லது பாரம்பரியமும் சரி, கலாச்சாரமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு இந்த இரக்கம் வழங்குகிற இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அல்லது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு பாரம்பரியத்தின்படி நடக்கிறதை விரும்புகிறாங்க. ஆனா ரட்சித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையின்படி நடக்காதவர்களாக இன்றைக்கு விசுவாசிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனம் 6 பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 6. சரி, வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளங்குகிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி எழுதுகிற பிரகாரம் மாயக்காரரை உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். சரி, இங்க கவனிச்சு பாருங்க. இங்க இயேசு என்ன சொல்றாரு? இந்த பரிசேயர்களை பார்த்து, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். என்னன்னா, இயேசு இந்த சமாரியர்களையும் சரி, இந்த பரிசேயர்களையும் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஆராதனை என்கிற பேர்ல நீங்க ஆராதனை செய்றீங்க. ஆனா அந்த வசனம் 6 என்ன சொல்கிறது? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலக்கி இருக்கிறது
ட்ரெடிஷனை தான் இன்னைக்கு நீங்க வந்து கடைபிடிக்கணும், இந்த ட்ரெடிஷன் தான் நீங்க வந்து செய்யணும் அப்படின்றத முற்பிதாக்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தத அதை விட்டு விடாம இன்னும் நம்ம வாழ்க்கையில அது வந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்றத செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்றத இயேசு வந்து சொல்றார். ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் வந்து என்னை வந்து தொழுது கொள்ளணும். ஆனா இன்றைக்கு வந்து பார்க்குற இந்த சமாரியர்களும் சரி நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது சிலைகளை வைத்து அவர்கள் வந்து ஆராதனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இந்த பரிசேயர்களை பார்த்து உங்களுடைய இருதயம் எனக்கு நேராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 8 நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, சரிங்களா? நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு, சரிங்களா, தேவனுடைய கட்டளை இரக்கமாய் நமக்கு வழங்கின இந்த வேதத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அதை நீங்க வந்து தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்ற. அந்த அனுசரித்து என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கும்போது என்னன்னா, we keep on doing, அது தொடர்ச்சியாக, அது வழக்கமாக செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று இயேசு வந்து சொல்கிறத நாம வந்து பார்க்கிறோம். அப்ப இயேசு அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வேதமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறார். சரி, இது தேவனுடைய பிரமாணம் வந்து சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் வந்து கனம் பண்ணணும் அப்படின்னு. சரி, அப்புறம் நீங்களோ, இப்ப இந்த பரிசேயர்கள் வந்து என்ன செய்றாங்க? நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனாவது தன் தாயாவது யாதொரு உதவியும் செய்ய மாட்டான். சரி, போதும். இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய கற்பனை வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது, தகப்பனையும் தாயும் நீ வந்து கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறது. தகப்பனும் தாயும் வந்து கனம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. சரி, ஆனா இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, சரியா? அதாவது உங்களுக்கு என்னால என்ன எது கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் வந்து கொடுக்கிறேன். அதாவது அந்த குர்பான் என்று அந்த வார்த்தையை நம்ம வந்து பாருங்க. அதாவது காணிக்கையாக நான் வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு, சரியா? தேவன் எங்கேயாவது சொன்னாரா? பிரமாணங்கள் ஏதாவது சொன்னிச்சா? உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ உன்னால முடிந்தது உன் மட்டும் கொடு அப்படின்னு நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க? இல்ல, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை வந்து விட்டுட்டு மனுஷன் சொல்லிய ஏற்படுத்திய அந்த பிரமாணங்களை நீ வந்து கை கொண்டு, அப்போ 12 நீ தன் தகப்பனாவது தன் தாய்க்காவது யாரோ ஒரு உதவியும் செய்ய வேண்டாமல் அப்படின்னா நான் செஞ்சது இது வந்து போதும். இது வந்து பாரம்பரியம். இந்த முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை அதை நீ வந்து கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து உன் வாழ்க்கையில நீ வந்து செய்து வருகிற. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரெடிஷன், அந்த பாரம்பரியமும் அந்த தேவனுடைய வார்த்தைக்கும் எப்பொழுதுமே அங்க ஒரு கிளாஷ் உண்டாகிறத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு போராட்டம் உண்டாகிறத நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, பழைய பாரம்பரியத்தை விட்டு வந்தனா இனியும் அங்க போலாம்.
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நம்ம நிதானித்து பார்க்கணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? கொலோசியர் 1:28 பைபிள் ஸ்டடியில நம்ம வந்து பார்த்தோம். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். மன்னிக்கணும், 2:8 கொலோசியர் 2:8. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சரிங்களா? அதாவது லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த philosophy and vain deceit அது நம்ம வந்து பார்க்கிறோம். உலகத்துல அது வந்து நிறைய இருக்குது. அப்புறம் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது பாருங்க எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ உலகத்தின் வழிபாடுகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது பாரம்பரியமும் சரி, அது கிறிஸ்துவை அடுத்தது அல்ல. கிறிஸ்து கட்டளையிட்டது அல்ல, அது உலகத்தினுடையது என்று பவுல் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாரம்பரியம், இந்த ட்ரெடிஷன், இந்த கல்ச்சர், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது எப்பொழுதுமே அந்த போராட்டத்துக்குள்ளாக நம்ம வந்து வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை ஒட்டி நம்ம வந்து பார்க்கணும். இல்ல, சமீபத்துல ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, கிறிஸ்தவ பெண்கள் வந்து பொட்டு வைக்கலாமா அப்படின்னு. என்னை கேட்டா அது வந்து தேவையில்லாத ஒரு கேள்வி. சரிங்களா? ஏனென்றால் நீ பாரம்பரியத்துக்கு நீ வந்து இடம் கொடுக்கிறியா, இல்ல கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு நீ வந்து கீழ்ப்படுகிறீர்கள்? அப்ப அநேக நேரத்தில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த இரக்கத்தை வழங்குகிற தேவன் இரக்கத்தை வழங்க விரும்புகிறார். கிறிஸ்து இரக்கத்தை வழங்க விரும்புகிறார். ஆனாலும் அந்த கிறிஸ்து இரக்கத்தை வழங்குகிற அந்த கிறிஸ்துவை அநேக வேளையில நம்ம என்ன செய்யணும், இந்த பாரம்பரியத்தின் நிமித்தம் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம். அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம். வார்த்தையை விட்டு மனிதன் ஏற்படுத்திய பிரமாணங்கள், அந்த பாரம்பரியம், அந்த வழிபாடுகள், அதை நம்ம வந்து இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு சமாரியர்கள் அதை தான் செஞ்சாங்க. அவங்க பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்து இயேசுவை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள, இரக்கத்தை வழங்க வந்தார். உங்களுக்கு பாவ மன்னிப்பு, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அந்த இரக்கத்தை இந்த சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இரண்டாவது நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், இந்த இயேசுவினுடைய சீடர்கள் பாருங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னோன்னே 54 என்ன சொல்கிறது, அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அளிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதற்கு வந்தார் என்றார். அதன் பின்பு அவர் வேறொரு கிராமத்துக்கு போனார். இப்ப என்ன நடக்குது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சமாரியர்களுக்கு இரக்கம் வழங்க வந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல.
இந்த சீடர்களை நம்ம என்ன பார்க்கிறோம்? இரக்கத்தை பெற்றவர்கள் தங்களுடைய அந்த இரக்கத்தின் கதவை மூடிவிட்டார்கள். இந்த இரக்கம் பெற்றவர்கள் சீடர்கள், கர்த்தராகிய இயேசுவோடு கூட இருந்த இந்த சீடர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த சீடர்கள் பாருங்க, அந்த இரக்கத்தின் கதவை மூடிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய சிந்தையிலையும் இருதயத்திலையும் முதலாவது வருது என்ன? உன்னைய தண்டிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா உன்னைய தண்டிக்கணும். எப்படிப்பட்ட தண்டனை பார்த்தீங்களா? என்ன தண்டனை கொடுக்கணுமா? வானத்திலிருந்து அக்கினி வரணும். அதாவது வானத்திலிருந்து அக்கினி வரணும்னா அது தெய்வீக தண்டனை. மனுஷனை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்கான் பார்த்தீங்களா? தெய்வீக தண்டனை இந்த ஜனத்தின் மேல வரணும் அப்படின்னு அவங்க சீடர்கள் எதிர்பார்க்க. அதனாலதான் இயேசு அதற்காக நீங்க இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்கள். எவ்வளவு இரக்கம் பெற்ற நீங்களா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு இயேசு சொல்கிறத நம்ம பாருங்க. பிரியமானவர்களே, இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பாருங்க, இந்த சீடர்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய சிந்தையில இந்த சமாரியர்கள் எதிராளியாக மாறிவிட்டார். பகைமை இருக்குது உண்மைதான். இந்த சமாரியர்களை அன்பினால் இரக்கத்தினால் காப்பாற்ற வேண்டிய இந்த சீடர்கள் இப்போ தங்களை எனிமிய சத்துருக்களாக அவர்கள் பார்க்கிறார். சத்துரு என்று சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? ஒண்ணு நீ தண்டிக்கணும். அதாவது எனிமிய போறத நீ பாத்தீங்கன்னாக்கா எனிமினா நீ என்ன செய்யணும்? நீ இரக்கம் காட்ட முடியாது இல்ல. அதுதான் அந்த போருடைய அந்த விதிமுறை. எனிமிக்கு சத்துருக்கு நீ இரக்கம் காட்டவே முடியாது. ஒண்ணு நீ அவனை தண்டிக்கணும், இல்லைன்னா அவனை முடிச்சிடணும். அப்ப அதே அந்த கொள்கை தான் பாருங்க. அந்த இரக்கம் பெற்ற அந்த சீடர்கள் தங்களுடைய இரக்கத்தின் கதவை மூடினார். இரக்கம் காட்ட வேண்டியவர்கள் அவர்கள் இரக்கம் காட்டாம அவர்களை தண்டிக்கணும், தெய்வீக தண்டனையினால் தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகிறது? பிரியமானவர்களே, நீ நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு அந்த சிந்தை வரும் பொழுது, சீடர்களுக்கு அந்த சிந்தை வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அக்கினி பச்சிச்சுன்னா முடிஞ்சது, கதை முடிஞ்சதுல முடிஞ்சது. அப்ப நீ என்ன செய்யற அப்படின்னா, இதயத்தின் கதவை நீ மூடும் பொழுது என்ன ஆகுது? அந்த ஆத்துமா மீண்டுமாக அந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் வருவதற்கும் அந்த ஆத்துமாவுக்கும் கடவுளுக்கும் உடைந்து போன அந்த உறவை நீ சீர்படுத்துவதற்கு என்ன செய்யற? ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு. You are putting a full stop to a broken relationship. அல்லது you are putting a full stop to a restoration. அந்த சீர்படுத்துவதற்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற என்பதை பார். அப்போ பிரியமானவர்களே, இது தேவன் பிரியப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, யாருக்கிட்டையாவது நமக்கு ஒரு சண்டை வாய் சண்டை எதுவும் வந்துருச்சுனாக்கா அடுத்து நம்ம என்ன சொல்லிடுவோம்? இனிமேல மூஞ்சில முழிக்காது, உன்னை பார்க்க எனக்கு விருப்பம். சரியா? கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னால் தேவன் எப்பயாவது நம்ம பார்த்து அப்படி சொல்லியிருப்பாரு, நீ எனக்கு விரோதமாக. தாவீது பாருங்க, ஒரு சங்கீதம் 51 வாசிச்சோம். எங்கேயாவது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரா, பாரு உனக்கு இவ்வளவு இரக்கம் காட்டுங்க, உன்னை ராஜா பார்க்கணும், ஆனா நீ இத்தனை பாவத்தை, பெரிய பாவத்தை நீ செஞ்சிருக்கிறிய, என் சன்னிதானத்தை விட்டு நீ போ, உன் மூஞ்ச பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். சங்கீதம் 51:1 வாசிங்க. தாவீது என்ன கெஞ்சுறாரு பாருங்க. சங்கீதம் 51:1. தேவனே, உமது கிருபை
கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். சுத்திகரிப்பு. ஆண்டவரே நீங்க எனக்கு இறங்குங்க அப்படின்னு தாவீது வந்து கேட்கிறார். என்ன காரணம்? ஏனென்றால் ஆண்டவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது. இப்போ வாசிங்க சங்கீதம் 86:15. அங்க வந்து ஆண்டவர் குறித்து என்ன சொல்றது பாருங்க. சங்கீதம் 86:15. Psalm 86:15. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுவர்கள் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அவ்வளவுதானே? ஓகே, சரி, மறுபடியும் வாசிங்க. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சரி, 86. சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே நீர் மனமுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று இங்க வசனம் வந்து சொல்லுது. பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரக்கத்தை வழங்கவே அவர் வந்து வந்தார். அதனால அவர் வந்து சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த கடைசி வசனம் 56. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதற்கு வந்தார் என்றார். அப்படின்னா என்னன்னா, அவங்க அழிச்சு போடுவதற்காக நான் வரல, அந்த உடைந்து போன அந்த உறவை நான் மீண்டுமாக சீர்படுத்த சரிபடுத்த நான் வந்து இருக்கிறேன் என்று இயேசு வந்து சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நமக்கு எதிராக 4 பேர் 4 தவறான வார்த்தைகளை பேசும், நம்மை கண்ணாப்பின்னமாக திட்டலாம், நம்மை வந்து அது இதுன்னு சொல்லலாம், சரிங்களா? நம்மளை வந்து அவதூறு பேசலாம், நம்மளை வந்து குற்றப்படுத்தலாம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம வந்து உணரணும், நாம் இரக்கம் பெற்றவர். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறல்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவருடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் அவர் சிந்தி நாம் இரக்கம் பெறும்படியாக, நல்ல கவனிங்க, நாம் இரக்கம் பெறும்படியாக குமாரனிடத்திலே பிதா இரக்கம் காட்டாமல் இருந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன அழுதாரு? ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு இயேசு அழுதார், கூக்குரலிட்டார். பிதா இரக்கம் காட்டவில்லை. அன்றைக்கு பிதா இரக்கம் காட்டினாரே என்றால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய இரக்கம் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் இரக்கம் பெற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினால் இரக்கம் பெறாமல் இருந்தார். அப்போ பிரியமானவர்களே, இவ்வளவு இரக்கம் பெற்ற நாம் மற்றவர்களுடைய அந்த உறவு உடைந்து போகலாம், ஆனாலும் இதோட முடிந்தது அப்படின்னு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி எப்பொழுதும் வைக்கவே கூடாது. மீண்டுமாக அந்த உறவை அதை சீர்படுத்த, அது தேவன் பக்கமாய் திருப்ப நாம் எல்லா பிரயாசங்களும் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சமாதானக்காரர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானக்காரர். பிரியமானவர்களே, இந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு மகான், ஒரு பரிசுத்த மகான், அவர் வந்து ஒரு மரத்தின் அடியில, ஒரு மரத்துக்கு அடியில வந்து அவர் வந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த தியானம் வந்து செய்து கொண்டிருந்தார். அப்படியாக அவர் வந்து
இந்த தியானம் செய்யும் பொழுது என்ன ஆனது, அந்த அவர் தியானம் செய்து கொண்டிருந்த அந்த மரத்துக்கு அடியில பக்கத்துல ஒரு ரிவர், ஒரு ஆறு வந்து இருந்தது. அப்ப அந்த தியானம் செய்து கொண்டிருக்கிற வகையில அந்த ஆறு உள்ள தண்ணீர் வந்து ஏற ஆரம்பிச்சது. அப்ப தண்ணி ஏறும் பொழுது அதுல ஒரு தேள் வந்து என்ன ஆனது, அந்த ஒரு தேள் வந்து அந்த ஆறு ஓரமா இவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்தும் இந்த ஆறுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்து ஒரு தேள் வந்து மாட்டிக்கிச்சு, ஸ்கார்பியோன் அது வந்து மாட்டிக்கிச்சு. அப்ப இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த தேள் வந்து காப்பாதையோ மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லி அந்த தேளை வந்து காப்பாற்ற போனார். ஆனா அந்த தேள் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா, தேளோட குணாதிசயம் நமக்கு நல்லா தெரியும். அது என்ன செய்யும், அது கொட்டதான், அது நீ காப்பாற்ற வரேன்னு அது வந்து தெரியாது, அதை நீ வந்து அதை அடிக்க வரேன்னு அது வந்து தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதுதான் ஒன்னே ஒன்று, எவன் என்னை நோக்கி வரானோ அவனை நான் கொட்டுவேன். அப்ப அது கொட்ட வருது. இவர் வந்து எப்படியாவது நான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி அவர் பல முயற்சிகளை அவர் வந்து செஞ்சார். அப்போ இன்னொருத்தர் வந்து அந்த வழியா போறவன் வந்து நம்ம வந்து சொன்னாங்கன்னா, ஐயா ஏன் நீங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அந்த தேருடைய குணாதிசயம், அது வந்து எப்பொழுதுமே கொட்டும், நீங்க ஏன் அப்படி ஒதுக்கி செய்யறீங்க அப்படின்னு அந்த பரிசுத்த மகான் கிட்ட வந்து சொன்னார். அவர் பரிசுத்த மகான் வந்து சொன்னாரா, அது உண்மைதான், இந்த தேரை என்னதான் கொட்டினாலும் என்னுடைய சுபாவத்தை நான் வந்து மாத்திக்க முடியாது. என்னோட சுபாவம், அதாவது அந்த மகானோட சுபாவம் என்ன, அந்த தேலை எப்படியாவது நான் காப்பாற்று, அது என்னுடைய சுபாவம். அது மாறாததுனால நான் என்னை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மகான் வந்து சொல்ற. பிரியமானவர்களே, அதே போலதான் இன்றைக்கு பரவாயில்ல, அவங்க மாறலன்னா பரவாயில்ல, ஆனா அவங்க மாறாததுனால நாமும் மாறிவிட கூடாது. அவங்க இரக்கம் காட்டலன்னா பரவாயில்ல, நாம் இரக்கம் காட்டுவதிலிருந்து நாம் வந்து மாறவே கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் காட்டுவதில் அவர் ஒரு நாளும் மாறினது இல்லை. அப்படியாக இன்றைக்கு இந்த இதயத்தின் கதவை நாம் வந்து மூடி விடாம, இரக்கம் பெற்ற நாம், இரக்கம் வழங்குபவரை அவரை நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு, இரக்கம் பெற்ற நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய இதயத்தின் கதவை நாம் வந்து திறந்து இந்த இரக்கத்தை வாரி வழங்க தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலை பார்ப்போம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர். அந்த இரண்டாவது சரணத்தை மாத்திரம் நாம் பாடுவோம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்து உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன், கல்வாரி சிலுவையிலே துய அன்பை கண்டேன் என்றார். அந்த கல்வாரி சிலுவையின் அன்பை நம்மோடு பார்ப்போம். இன்றைக்கு நாம் இரக்கத்தை வழங்கவே நம்முடைய இருதயத்தின் இந்த இரக்கத்தின் கதவை நமக்கு மூடிவிடாதபடிக்க தேவன் தான் நமக்கு உதவி செய்வார். அந்த கல்வாரி சிலுவையை நாம் பார்ப்போமா? பார்ப்போம். Ah
பிரியமானவர்களே, ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இரக்கம் வழங்குபவரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதாவது விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, மூட நம்பிக்கை இதிலே நாம் நிலை கொண்டிருந்து கிறிஸ்துவின் வார்த்தையை தள்ளிவிட்டோம். இரக்கம் வழங்க வேண்டிய நாம் உறவு சீர்படும்படியாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டோமா? அல்லது இயேசு சொன்னது போல நான் ரட்சிக்கவே வந்தேன், அந்த உறவுகள் அது மீண்டுமாக சீர்பட நாம் பிரயாசப்படுகிறோமா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இதை இரக்கத்தின் கதவை நாங்கள் மூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை நீர் மூடவே இல்லை. ஆண்டவரே, ஒரு நாளும் உம்முடைய இரக்கம் நீர் மூடவே இல்லை. ஒரு நாளும் உம்முடைய இரக்கத்தை நீர் நிறுத்தவில்லை. ஆனால் நாங்களோ எத்தனையோ நாட்கள் எங்களுடைய இரக்கத்தின் கதவை மூடிவிட்டோம். ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு மன்னியும். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தரங்களோடு கூட பேசுகிறார். இயேசுவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய பாவங்களை கிருபையா எங்களுக்கு மன்னித்து உடைய இரக்கங்களின்படி எங்களுக்கு இறங்கி நாங்களும் இரக்கம் செய்ய எங்களுக்கு கிருபை பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி எதுவும் இருப்பதாக. ஆமென். சரி, அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் சபையார் கவனிங்க. சரி, நம்முடைய ஆராதனை வழக்கம் போல வழக்கத்துக்கு திரும்பி இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கணும், வருகின்ற சனிக்கிழமை நமக்கு மாலை 6 மணிக்கு ஆராதனை நடைபெறும். வழக்கமாக நாம் செய்து வந்ததை மீண்டுமாக நம்ம இந்த வாரத்திலிருந்து 6ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆராதனை ஆரம்பமாகிறது. 30 பேர் தான் கூட முடியும். அதனால நீங்க உளுத்துறாமல அப்படி கணக்கு நம்ம போட முடியாது. பரவாயில்ல, நீங்க வாங்க. ஸோ நீங்க ஆராதனை செய்யுங்க. சரி, பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா நேரம் அந்த சண்டே ஸ்கூல் ரூம்ல நீங்க விட்டுருங்க. சரி, அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஆன்லைன் சர்வீஸ் செய்யறதுனால சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூசி நிறைஞ்சி போச்சு. ஸோ நம்ம ஆராதனை செய்வதற்கு முன்னதாக சர்ச் சுத்தம் பண்ணணும். ஃப்ரைடே நைட்டு 7:30, சரிங்களா, 7:30 மணிக்கு தயவு செய்து உளுத்திராம் சபையாருக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு தயவு செய்து வாங்க. சர்ச் சுத்தம் பண்ணணும். தூசி எல்லாம் படிஞ்சு கிடக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். சரி, நம்முடைய பைபிள் ஸ்டடி இன்றைய மன்னிக்கணும், இந்த வாரத்திலிருந்து வியாழக்கிழமைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. Thursday 8 o'clock. 4 சபைகளும் இந்த பைபிள் ஸ்டடியை ஒரே பைபிள் ஸ்டடி தான். உளுத்தரா, முக்கினிண்டா, கூலாய், கும்மாஸ் எல்லாருமே இந்த ஜூம் வழியாக தான் இந்த பைபிள் ஸ்டடி நடக்கும். சரிங்களா? தனித்தனி பைபிள் ஸ்டடி இல்லை, நான் தான் இந்த பைபிள் ஸ்டடி நடத்துறேன். இந்த ஜூம்ல நீங்க எல்லாரும் எல்லா 4 சபையாரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? மறந்துடாதீங்க, இந்த ஜூமுக்கு நம்ம காசு செலவு பண்ணியிருக்கிறோம். இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு இல்லை. இந்த ஜூமுக்கு 640 வெள்ளி ஒரு வருஷத்துக்கான லைசன்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். சரிங்களா? சர்ச் தன்னுடைய பங்கை செய்திருக்கிறது. அதை நீங்க மறந்துடாதீங்க. அதனால இந்த ஜூம் வழியாக பெற்றோர்கள், பிள்ளைகள், நீங்க எல்லாரும்
இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வந்து ஆராதனை மட்டும் நம்ம வந்து செஞ்சா அது வந்து பத்தாது. இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டு தேவனை அறிவிலும் ஞானத்திலும் நாம் வந்து வளரணும். அதுக்காக நீங்க வந்து பிரயாசப்படுங்க. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பப்படும். ஏற்கனவே கலந்து கொண்டவர்கள் அதே லிங்க் தான், கலந்து கொள்ளாதவர்கள் மீண்டுமாக உங்களுக்கு வந்து அனுப்பப்படும். அதில் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து காரியத்துக்காக நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.